ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாகற்காய் தோரம் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். பாகற்காய் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளா வெட்டி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுட்டு, கடுகு, உளுத்தம் பருப்பு, சிறுபருப்பு, 1 பிடி அளவு வெங்காயம், கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்ததும் இதில் ஒரு சின்ன சைஸ் தக்காளியை சேர்த்துட்டு இதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாகற்காய் இதில் சேர்த்துடலாம். இப்போது இதையுமே நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. இதையுமே நல்லா இந்த மாதிரி பிரட்டி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணி இதில் சேர்த்துட்டு இதை வந்து மூடி வச்சிடலாம். ஒரு 1 நிமிஷம் அப்படி இருக்கட்டும். இப்போது அதை மூடியை திறந்துட்டு இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துட்டு இதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஒரு 2 நிமிஷத்தில் பாகற்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.